பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி மீன் டிவியேஷன் அபவுட் மீன். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இண்டிவிஜுவல் சீரிஸ் பார்த்தோம். இண்டிவிஜுவல் சீரிஸ் வந்து செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி எப்படி மீன் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது வித் மீன் அதை வந்து நம்ம பார்த்தோம். அடுத்த இது வந்து டிஸ்கிரீட் சீரிஸ். ஸோ எப்பயுமே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மீன் டிவியேஷன் பொறுத்த வரைக்கும் 3 சீரிஸ் நமக்கு வரும். இண்டிவிஜுவல் சீரிஸ், டிஸ்கிரீட் சீரிஸ் அண்ட் கண்டினியூஸ் சீரிஸ். இதே தான் நம்ம மீன் மீடியன்லேருந்தே இதே ஃபார்மெட் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததான் டிஸ்கிரீட் சீரிஸுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குரிய ஃபார்முலா, மீன் டிவியேஷனுக்குரிய ஃபார்முலா சமேஷன் எஃப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிவைட் பை சமேஷன் எஃப். ஸோ இதில் வந்து எம்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது மீன் டிவியேஷன். சமேஷன் எஃப் இன்ட்டு மாட்லஸ். ஆல்ரெடி நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்தோம். மாட்லஸ் எதுக்காக போடுறோம்? மாட்லஸ்ங்கிறது நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ. ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்பவுமே மீன் டிவியேஷன் வந்து நெகட்டிவாக வராது. நெகட்டிவ் வேல்யூ வந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக மாட்லஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி சேர்த்து கொடுத்துருக்கறதுனால ஒரு எஃப் சேர்ந்து வரும். போன டிஸ்கிரீட் சீரிஸில் பார்த்தோம்னா சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இதை மட்டும் நம்ம போட்டிருக்கோம். இங்கே வந்து நமக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கறதுனால சமேஷன் எஃப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிவைட் பை சமேஷன் எஃப். ஸோ இதுதான் மீன் டிவியேஷன் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. இதில் எக்ஸ் பார் அதாவது மீன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கிரீட் சீரிஸில் எப்படி மீனுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போமோ சேம் ஃபார்முலா சமேஷன் எஃப்எக்ஸ் டிவைட் பை சமேஷன் எஃப். ஸோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்க, ஃப்ரீக்வன்சியோட ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, மீன் டிவியேஷன் அபவுட் மீன் கண்டுபிடிக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மீன் எக்ஸ் பார் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ரொசீஜராக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மீன் டிவியேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவோம். எக்ஸாம்பிளில் வந்து மார்க்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கொடுத்துருக்கும்போது பார்க்கும்போதே ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கிறது பார்க்கும்போதே நமக்கு இது டிஸ்கிரீட் சீரிஸ் அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு எப்படி மீன் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது? ஸோ வழக்கம் போல் ஒரு டேபிள் போட்டிருக்கோம். இந்த டேபிளில் என்னென்னலாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் டேபிளில் வந்து கிளியராக கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற மார்க்ஸ்லாம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரீக்வன்சியை எஃப்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த 2 காலம் நம்ம ஃபில்அப் பண்ணிட்டு அடுத்து என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத ஃபார்முலாவை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மீன் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு மீன் வேணும். மீனில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், எஃப்எக்ஸ் கொடுத்துருக்கிற எக்ஸ் வேல்யூவையும் ஃப்ரீக்வன்சியையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ. ஸோ எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதோட சேர்த்து நம்ம கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சிக்கு டோட்டல் போடும் சமேஷன் எஃப். அதாவது கேபிட்டல் என் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேபிட்டல் என்னங்கிறதும் சமேஷன் எஃப் தான். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம டோட்டல் போடணும். இந்த 2 வேணும். நெக்ஸ்ட் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இது வேண்டியது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சியோட அதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எஃபோட அதை மல்டிப்ளை பண்ணணும். இந்த வேல்யூ நமக்கு வேணும். ஸோ டோட்டலாக நமக்கு அடிஷ்னலாக இன்னும் ஒரு 3 காலம் தேவைப்படும். ஸோ என்னென்னு பாருங்க, கொடுத்துருக்கிற எக்ஸு கொடுத்துருக்கிற எஃப் 2 ஃப்ரீக்வன்சி அதை நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எஃப்எக்ஸ். இந்த எஃப்எக்ஸ் என்ன பர்பஸ்க்காக கண்டுபிடிக்கிறோம்னா மீன் கண்டுபிடிக்கிறதுக்காக எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எஃப்எக்ஸ் அண்ட் தென் அடுத்து தான் நம்ம மீன் டிவியேஷனுக்குரிய ஃபார்முலாக்குள்ளே போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அண்ட் எஃப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இது எல்லாத்தையும் ஒரே டேபிளில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். ஜஸ்ட் சிம்பிளாக இதை 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். எக்ஸ் இன்ட்டு எஃப். ஸோ அந்த 2 மல்டிப்ளை பண்ணி நமக்கு டோட்டல் எடுத்துருக்கோம். 80 180 அந்த மாதிரி வந்து. ஸோ இதுக்குரிய டோட்டல் ஏன்னா நமக்கு சமேஷன் சொல்லும் போதே ஆப்வியஸாக நம்ம டோட்டல் போட வேண்டியிருக்கும். சமேஷன் எஃப்எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி சமேஷன் எஃப்மே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால தான் நம்ம டிவைட் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ அதுவுமே கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா இந்த எஃப்எக்ஸ் காலம் முடிச்சுட்டு டேபிளுக்கு கீழே முதல்ல எக்ஸ் பார் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிங்கனாக்கா அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம வந்து போக முடியும். ஸோ கீழே எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எக்ஸ் டிவைட் பை சமேஷன் எஃப். இது வந்து ஃபார்முலா. நம்ம கண்டுபிடிச்சிருக்க டேபிள்லேருந்து வேல்யூஸ் எடுத்துக்கலாம். 1080 டிவைட் பை 50. வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 21.6 வரும். அந்த 21.6 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் காலம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ இந்த எக்ஸ் பார் இருக்கிற இடத்துல இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண மீன் வேல்யூவை எடுத்துக்கலாம் 21.6. இப்போ சிம்பிளாக என்ன பண்ணுங்கன்னா போதும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அதாவது எக்ஸ் மைனஸ் 21.6. இப்போ 10 மைனஸ் 21.6 போட்டிங்கன்னா மைனஸ் 11.6 கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி மாடலில் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இங்கே நெகட்டிவ் வேல்யூக்கு வாய்ப்பு இல்லை. 11.6 and 15 minus 21.6 or 20 minus 21.6 likewise it goes on. So இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு we have to multiply into frequency. So frequency கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 into 11.6 நெக்ஸ்ட் 12 into 6.6. நம்ம x minus x bar கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறதுனால சிம்பிளாக நம்ம ஃப்ரீக்வன்சியோட மல்டிப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த காலம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எதுக்கும் டெஃபினட்டாக
டோட்டல் ஆட் பண்ணணும். பிகாஸ் ஃபார்முலாவில் சமேஷன் எஃப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்னு இருக்குது. ஸோ சமேஷன் வந்துட்டனால எல்லாத்தையும் ஆட் ஆல் திஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 392 கிடைக்கும். ஸோ எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு கீழே இப்போ மீன் டீவியேஷன் கண்டுபிடிச்சிடணும். ஸோ மீன் டீவியேஷன் ஈக்குவல் டு சமேஷன் எஃப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை சமேஷன் எஃப். சமேஷன் எஃப் நம்ம ஆல்ரெடி 15 கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ இது 392 டிவைடட் பை 50. ஸோ ஓவராலாக 7.84 கிடைக்கும். இதுதான் நமக்குரிய மீன் டீவியேஷன். ஸோ ஒரு எக்ஸும் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்கும் போது நம்மளால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மீன் டீவியேஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து டிஸ்கிரீட் சீரீஸ். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் கண்டினியூஸ் சீரீஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.